ஓகேப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மதிய நேரம், எல்லோரும் சாப்பிட்டுட்டீங்களா? இது பிப்ரவரி மாதம், நல்ல வெயில் அடிக்கிற நேரம். திடீர்னு பார்த்தா வானம் வந்து நல்ல மூடிட்டுருக்கு, மழை வர மாட்டக்க இருக்குது. இதை நம்பி காலையில் ஜவ்வரிசி வடகம் பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நேற்று நைட்டே ஜவ்வரிசி ஊற வச்சுட்டேன். ஜவ்வரிசி ஊற வச்சு வடகமும் ரெடி பண்ணிவிட்டேன். கடைசியில் பார்த்தா மழை வர மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளக்கே இப்படி ஒரு கட்டில் போட்டு ஜவ்வரிசி வடகம் தானே காஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி போட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் வந்திருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று ரெடி பண்ணது இது வந்து பழைய சாதம் மீதமாயிடுச்சு நிறையா. அதில் வந்து இந்த மாதிரி கிள்ளு வத்தல் போட்டுட்டேன். பழைய சாதத்தை அரைச்சி அப்படியே பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு கிள்ளு வத்தல். இது வந்து தாளிப்பு வடகம் நம்ம சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுவோம் இல்லையா? இது நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாள் காயணும். இது வந்து நேற்று ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது. இது எல்லாம் சரி வீட்டிலே வச்சுருக்கேன் ஃபேன் காற்றுக்கு கீழே. இன்னும் 2 நாளில் எப்படியும் நாளையிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது என்னமோ சொல்கிறாங்க. சரி இன்னும் 2 நாள் கழித்து எப்படியும் திரும்ப வெயில் அடிக்கும். அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையில். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலை நடந்துச்சு. கேட்டுக்கு வந்து பெயிண்டெல்லாம் அடித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு கையோட வெங்காயம் பூண்டெல்லாம் கையோடு உரித்து வச்சுட்டேன். ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம பூண்டு உரிச்சிலே அந்த பூண்டை வச்சு இப்போ பூண்டு ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட வீடியோ வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன், வேணால் போய் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இப்போ பூண்டு ஊறுகாய் ரெடி பண்ணணும். அதுக்கெல்லாம் வச்சுருக்கேன். சரி கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு பண்ணலாமே, நான் பால் காய வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் வந்து ரசம் சாதம், பீட்ரூட் பொரியல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். ஓகேப்பா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.